குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போஸ்ட் அகாடமி. டெய்லி கண்டபஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா February 28, 2026 சனிக்கிழமை என்ன கண்டபஸ் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்டபஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். சரிங்களா? கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறது முன்னாடி நமது பயிற்சி மையம் சார்பில் 2026ஆம் ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய காவல்துறை 2ஆம் நிலை காவல்துறை, அதாவது போலீஸ் எக்ஸாமுக்காக சிறை அப்படின்ற ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் வந்து தொடங்கியிருக்கோம். இந்த டெஸ்ட்டானது வந்து பார்த்தீங்கன்னா நாளையிலேருந்து தொடங்குது. கடந்த February 22 ஒரு ஃபுல் மாடல் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணியிருந்தோம். இது அனைவருக்கும் இலவசமான தேர்வு தான். இந்த கொஸ்டின் பேப்பர் வேணும் அப்படின்னா நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலகிராம் சேனல் இருக்கும். நீங்கள் தாராளமாக எடுத்து எழுதி பார்க்கலாம். அதுக்கான ஆன்சர் கீ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ அப்லோட் பண்ணிட்டோம். சரிங்களா? இந்த டெஸ்ட் பேஜில் மொத்தம் 6 மாதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேஜ் நடக்குது. 65 தேர்வுகளும் 6500 வினாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க. இதை பற்றி டீட்டெயில் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சு இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இதோட ஷெடியூல் PDF வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சரிங்களா? அந்த 22ஆம் தேதி நடந்த முழு மாதிரி தேர்வோட வினாத்தாள் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலகிராம் சேனலில் இருக்கும். நீங்கள் தாராளமாக எடுத்து எழுதி பார்க்க முடியும். சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். எதிரி நாட்டு நீர்மூழ்கி கப்பலை கண்டறிந்து அழிக்கும் திறன் கொண்ட INS அஞ்சதீப் அப்படின்ற போர்க்கப்பலை வந்து பார்த்திங்கன்னா இந்திய கடற்படையில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை இணைக்கப்பட்டிருக்கு. நீர்மூழ்கி போர்க்கப்பல் எதிர்ப்பு திட்டத்தின் கீழ் வந்து பார்த்திங்கன்னா நீர்மூழ்கி கப்பலை கண்டறிந்து அழிக்கும் 8 போர்க்கப்பலை வந்து பார்த்திங்கன்னா இந்திய கடற்படையில் இணைக்க முடிவு பண்ணாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி 2 வந்து பார்த்திங்கன்னா இணைச்சாச்சு. இது 3வது போர்க்கப்பல். ஓகேங்களா? கொல்கத்தாவில் உள்ள கான்ட்ரிட்ஜ் கப்பல் கட்டும் தளத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கப்பலானது வந்து பார்த்திங்கன்னா வடிவமைக்கப்பட்டிருக்கு. முக்கியமான அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. INS அஞ்சதீப்ன்றது வந்து பார்த்திங்கன்னா நீர்மூழ்கி எதிர்ப்பு போர்க்கப்பல் தான். இது நீர்மூழ்கி கப்பல் கிடையாது. நீர்மூழ்கி எதிர்ப்பு போர்க்கப்பல். அடுத்தது, புழல் மத்திய சிறைச்சாலை 1 வந்து வந்தீங்கன்னா சிறைவாசிகளுக்கு சென்னை VIT வந்து பார்த்தீங்கன்னா 10 லட்சத்தில் கணினிகளை அளித்து மென்பொருள் பயிற்சி அளிக்கிறாங்க. இந்த கணினி பயிற்சி மையத்தை VIT துணைத் தலைவரான GV செல்வம் முன்னிலையில் இருந்ததுன்னா சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறை இயக்குனர் கூடுதல் DGP-யான கி சங்கர் வந்து பார்த்தீங்கன்னா திறந்து வச்சிருக்காரு. சென்னை VIT சார்பில் சிறைவாசிகளுக்கு பைத்தான், ஜாவா உள்ளிட்ட இணைய வடிவமைப்பு உள்ளிட்ட பயிற்சிகளை வந்து பார்த்தீங்கன்னா அளிக்க இருக்கிறாங்க. ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியமானதுப்பா. அடுத்தது, சென்னையில் உள்ள முக்கிய சுற்றுலா தலங்களை கண்டு ரசிக்கும் வகையில் சென்னை உலா 2.0 அப்படின்ற பெயரில் வந்து பார்த்தீங்கன்னா 6 சிறப்பு மின்சார குளிர்சாதன பேருந்து சேவை வந்து அமைச்சர் தொடங்கி வச்சிருக்காரு. சென்னையில் உள்ள முக்கிய சுற்றுலா தலங்களை கண்டு மகிழும் வகையில் விருப்பத்திற்கேற்ப பயணத்திற்காக சென்னை உலா அப்படின்ற பெயரில் 5 பாரம்பரிய பேருந்துகள் வந்து பார்த்தீங்கன்னா இயக்கம் கடந்த January 14 தொடங்கினாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய சென்னை உலா 2.0 அப்படின்ற பெயரில் விருப்பத்திற்கேற்ப பயணிக்க வரக்கூடிய குளிர்சாதன வசதியுடன் பேருந்துகள் வந்து பார்த்தீங்கன்னா இயக்கப்படுது. ஓகேங்களா? இந்த பேருந்துகளுடைய கட்டணம் வந்து பார்த்தீங்கன்னா ₹100. எந்த இடத்துல வேணால் ஏறி எந்த இடத்துல வேணால் இறங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சென்னை உலான்றது என்னென்னு மட்டும் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இவ்வளோ டீட்டெயில் சொல்கிறோம். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்று வந்து பார்த்திங்கன்னா February 28 சர் CV ராமன் அவர் வந்து பார்த்திங்கன்னா நோபல் பரிசு பெற்றவர். அவருடைய நினைவாக வந்து பார்த்திங்கன்னா தேசிய அறிவியல் தினம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு கடைபிடிக்கிறோம். ஓகேங்களா? அடுத்தது, தேசிய அறிவியல் தினத்தின் தோற்றம் உலக புகழ்பெற்ற இந்திய இயற்பியலாளரான சர் CV ராமன் தொடர்புடையது. 1928 February 28 ஒளியின் தன்மை குறித்த ஒரு முக்கியமான கண்டுபிடிப்பை உலகுக்கு வந்து அறிவித்தார். ஓகேங்களா? இந்த இயற்பியல் துறையில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியது. குறைந்த வசதிகள் இருந்த காலத்திலும் இந்தியாவின் உயர்தரமான அறிவியல் ஆராய்ச்சி சாத்தியமானது என்பதை நிரூபித்தவர். ஓகேங்களா? பின்னால் அவருக்கு வந்து நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டது. இந்த வரலாற்று சம்பவத்தை நினைவு கூறும் வகையில் வந்து அறிவியல் தொழில்நுட்ப தொடர்புக்கான தேசிய கவுன்சில் வந்து பார்த்திங்கன்னா February 28 தேசிய அறிவியல் தினமாக கொண்டாடப்பட்டு வருது. ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா பரிந்துரைக்கப்பட்டு 1987 வந்து பார்த்திங்கன்னா கொண்டாடிட்டு வரும். இது ரொம்ப முக்கியமானது. ஷார்ட் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அடுத்தது, கனடா பிரதமரான மார்க் கார்னி வந்து பார்த்திங்கன்னா 4 நாள் அரசு முறை பயணமாக இந்தியா வந்திருக்காரு. வர்த்தகம், முதலீடு, எரிசக்தி, முக்கிய கனிமங்கள், வேளாண்மை, கல்வி ஆராய்ச்சி, புத்தகம், மக்கள் ரீதியிலான தொடர்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகள் ஒத்துழைப்பை வந்து பார்த்திங்கன்னா வலுப்படுத்துவது குறித்து இரு நாட்டு தலைவர்களும் வந்து பார்த்திங்கன்னா ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது, தமிழ்நாடுடைய தலைமை தேர்தல் ஆணையர் வந்து பார்த்திங்கன்னா ஞானேஷ்குமார் வாக்குப்பதிவு, வாக்கு எண்ணிக்கை விவரங்களை உடனுக்குடன் அறிய புதிய செயலி வந்து பார்த்திங்கன்னா அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்திய தேர்தல் ஆணையம் அண்மையில் நடத்திய சர்வதேச மாநாட்டில் 72 நாடுகள் பங்கேற்றன. அப்போது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் 10ஆம் நூற்றாண்டில் நடைமுறையில் இருந்த குடைவோலை முறையை பற்றி வந்து பார்த்திங்கன்னா எடுத்துரைத்ததாக சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல்
தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா விரைவில் வந்து பார்த்திங்கன்னா சட்டப்பேரவை தேர்தல் நடத்திருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறார். ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் உள்ள 234 சட்டப்பேரவை தொகுதிகளில் 188 பொது தொகுதிகள், 44 தனி தொகுதிகள், 2 பழங்குடிய தொகுதிகளை பிரித்து வச்சுருக்காங்க. தமிழ்நாட்டில் 5,67,7,380 வாக்காளர்கள் இருக்காங்க. இதில் வந்து பெண்கள் தான் அதிகம். பெண் வாக்காளர்கள் வந்து பார்த்திங்கன்னா 2.89 கோடியும், ஆண் வாக்காளர்கள் 2.77 கோடியும் இருக்காங்க. மூன்றாம் பாலினத்தவர் 7,617 பேர் இருக்காங்க. 85 வயதை கடந்த மூத்த வாக்காளர்கள் 8 லட்சம் பேரும், 100 வயதை கடந்த வாக்காளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2,530 பேரும் இருக்கிறாங்க. ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா மற்றொரு புதிய முயற்சியாக இசிஐ நெட் அப்படின்ற வாக்குப்பதிவு விவரங்களை பதிவு செய்யப்படும் அப்படின்ற ஒரு ஆப்பை வந்து பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணுறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா தரவுகள் உடனுக்குடன் வந்து பார்த்திங்கன்னா தெரிந்து கொள்ள முடியும். அது மட்டும் இல்லாமல் தேர்தல் தினத்தன்று மட்டும் இல்லாமல் வாக்கு எண்ணிக்கையின் போது முடிவுகளை உடனுக்குடன் இந்த செயலில் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா. இசிஐ நெட், ஓகேங்களா, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா நெட் அப்படின்ற ஒரு ஆப் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்தது இந்தியா பாகிஸ்தான் எல்லை அருகே ராணுவ ஹெலிகாப்டரில் வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் பறந்திருக்காங்க. ராஜஸ்தானில் உள்ள இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் பிரசன்ட் அப்படின்ற இலகுரக தாக்குதல் ஹெலிகாப்டரில் துணை விமானியாக குடியரசுத் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா பறந்திருக்காங்க. பொக்ரானில் மாலையில் நடைபெற்ற விமானப்படையின் போர் பயிற்சி வாயு சக்தி வந்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வந்து கண்டு ரசிச்சிருக்காங்க. ஓகேங்களா. முப்படைகளின் தலைவர் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா திரௌபதி முர்மு அவர்கள் குடியரசுத் தலைவர் தான். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா உள்நாட்டு தயாரிப்பில் சக்தி வாய்ந்த அடையாளமாக பிரசன்ட் ஹெலிகாப்டரில் வந்து பார்த்தீங்கன்னா பயணம் மேற்கொண்டிருக்காங்க. இந்த பிரசன்ட் ஹெலிகாப்டரில் பயணித்ததன் மூலம் தாக்குதல் நடத்தும் திறன் கொண்ட ஹெலிகாப்டரில் பயணித்த முதல் குடியரசுத் தலைவர் அப்படின்ற பெருமையை வந்து பார்த்தீங்கன்னா பெற்றிருக்காங்க. ஓகேங்களா. கடந்த ஆண்டு அக்டோபரில் ஹரியானாவில் அம்பாலா விமானப்படை தளத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா ரஃபேல் போர் விமானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பயணம் செஞ்சாங்க. அதுக்கு முன்னாடி அசாம் மாநிலத்தில் தேஜப்பூர் விமானப்படை தளத்தில் 2023ஆம் ஆண்டு சுகோய் 30 MKI அப்படின்ற போர் விமானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பயணம் மேற்கொண்டாங்க. ஓகேங்களா. இலகுரக ஹெலிகாப்டரான பிரசன்ட் வந்து பார்த்தீங்கன்னா உள்நாட்டில் வடிவமைக்கப்பட்டு தயாரிக்கப்பட்ட முதல் ஹெலிகாப்டர். இது ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் நிறுவனம் தான் வந்து பார்த்தீங்கன்னா தயாரிச்சிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்ததாக வாயு சக்தி அப்படின்ற போர் பயிற்சி வந்து ராஜஸ்தான் மாநிலம் பொக்ரானில் வந்து பார்த்தீங்கன்னா போர் பயிற்சி மையத்தில் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற இந்த இந்திய விமானப்படையினுடைய வாயு சக்தி அப்படின்ற போர் பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா கலந்துட்டு இருந்திருக்காங்க. ஓகேங்களா. அடுத்தது ஆப்பிரிக்க நாடான போட்ஸ்வானாவில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு 8 சிவிங்கி புலிகள், அதாவது சீட்டான்னு சொல்லுவாங்க, சனிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வரப்பட்டிருக்கு. ஓகேங்களா. இந்தியாவில் 70 ஆண்டுகளுக்கு முன்னர் அழிந்து போன இனமாக சிவிங்கி புலிகளை மீண்டு அறிமுகப்படுத்தும் மத்திய அரசினுடைய லட்சிய திட்டத்தின் கீழ் வந்து ஆப்பிரிக்க நாடான நமீபியாவிலிருந்து கடந்த 2022 8 சிவிங்கி புலிகளும், தென்னாப்பிரிக்காவிலிருந்து ஒரு 12 சிவிங்கி புலிகள் 2023 கொண்டு வந்தாங்க. உலகின் வேகமாக ஓடக்கூடிய விலங்கு என்ற சிறப்புக்குரிய இந்த சிவிங்கி புலிகள் மத்திய பிரதேசத்தின் குனோ தேசிய பூங்காவில் தான் விடப்பட்டுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிச்சிருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தென்னாப்பிரிக்காவிலிருந்து கொண்டு வரப்பட்ட காமினி என்ற பெண் சிவிங்கி புலி வந்து தனது 4வது குட்டியை வந்து பார்த்தீங்கன்னா ஈன்றிருக்கு. ஓகேங்களா. இதன் மூலம் நாட்டில் உள்ள தற்போது சிவிங்கி புலிகளின் எண்ணிக்கை 39 இருக்குது. இதில் இந்தியாவில் பிறந்த குட்டிகள் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 28. ஓகேங்களா. அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆண்டுகளில் வந்து பார்த்தீங்கன்னா 322 சிங்கங்கள் உயிரிழந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குஜராத் பேரவையில் வந்து பார்த்தீங்கன்னா அறிக்கை தாக்கல் பண்ணியிருக்காங்க. குஜராத்தில் கடந்த 2 ஆண்டுகளில் 322 சிங்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உயிரிழந்து விட்டதாகவும், இதில் 64 சிங்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கைக்கு மாறான முறையில் உயிரிழந்ததாகவும் அந்த மாநில அரசு வந்து பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருக்காங்க. இந்தியாவில் குஜராத் மாநிலத்தில் தான் கிர் வனவிலங்கு பாதுகாப்பு பகுதி உள்ளது. அந்த சுற்று வட்டார பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கங்கள் உள்ளன. 2025 கணக்கெடுப்பின்படி அங்கே 891 ஆசிய சிங்கங்கள் உள்ளன. இதில் 255 வந்து ஆண், 405 பெண். ஓகேங்களா. 231 குட்டி சிங்கங்கள் அடங்கும். ஓகேங்களா. அடுத்தது தெற்காசிய பிராந்தத்தில் பதற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் அண்டை நாடான ஆப்கானிஸ்தானுடன் நேரடி போர் தொடங்கி விட்டதாக வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. இதையடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் கசாப் லில் ஹக் அப்படின்ற பெயரில் வந்து பார்த்தீங்கன்னா காபூல், காந்தஹார், பக்தியா உள்ளிட்ட பகுதிகளில் இருந்ததுன்னா பாகிஸ்தான் ராணுவம் வான்வழி தாக்குதலை வந்து பார்த்தீங்கன்னா தீவிரப்படுத்திருக்கு. ஓகேங்களா. ஜஸ்ட் அந்த பேர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆப்ஷன் ஒமிட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும், அதனால தான். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண்டபஸ் அவ்வளோ தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பு இல்லை. டெய்லி கண்டபஸ் டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு ஒன்றே கிடைக்கும். அடுத்த நம்ம பயிற்சி மையம் சார்பில் தொடங்கப்பட்டுள்ள இந்த சிறை டெஸ்ட் பேஜில் இணையன்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் எடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நாளையிலேருந்து வந்து டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா. கொஷின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீ ஃபுல் டெஸ்ட் கொஷின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனலுக்கும் நீங்கள் தாராளமாக எடுத்து எழுதிக்கலாம். சரிங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.